Hi, welcome you to Learn English. இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இதே எக்ஸசைஸ் பண்ணோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன், அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தீஸ் 4 tenses. இது சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அட் தி சேம் டைம் மற்ற டென்சஸில் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி பார்க்கணும். ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தீஸ் 4 tenses. இந்த ஹாவ் அண்டர்ஸ்டுட் இந்த 2 வார்த்தைகளை வச்சு இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் இருக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 4 tenses. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் 4 tenses. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஐ அண்டர்ஸ்டுட் தீஸ் 4 tenses. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எல்லா டென்சஸ்லையும், அதுலேயும் முக்கியமாக இந்த 4 டென்சஸில் உங்களுக்கு சொல்ல தெரியணும். இந்த 4 டென்சஸுமே அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்னது? வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நிகழ்கால நிகழ்வுகள், உலக உண்மைகள், வழக்கமாக நடக்கிற நிகழ்வுகளை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை வச்சு அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஈட், ஏட். ஏட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செயல் 5 அல்லது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஜஸ்ட் நவ் ஹேப்பன்ட், அதாவது இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் முடியல. அப்போ இஸ் ஈட்டிங் ஆர் டூயிங், அதாவது வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். தனித்தனியாக இந்த சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டென்ஸை பற்றியும். அந்த வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at this sentence. This exercise is very useful to understand tenses. இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தென் கீழே கொடுத்துருக்கிற 4 டென்சஸில் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த பயிற்சி டென்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? திஸ் எக்ஸசைஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும். இந்த கேள்வியை பாருங்கள், வேர் டிட் யூ கீப் யுவர் பேக்? ஓகே, இதனுடைய தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது, அதாவது கீழே கொடுத்துருக்கிற 4 டென்சஸில் எந்த டென்ஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் டிட் யூ கீப் யுவர் பேக்? டிட் அப்படின்னு வந்துச்சுனாலே அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதாவது அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? வேர் டு யூ கீப் யுவர் பேக்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேர் ஆர் யூ கீப்பிங் யுவர் பேக்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பேக்? இந்த மாதிரி ஒவ்வொரு டென்சஸ்லேயும் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல், அதாவது சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில் கொடுத்துருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், அந்த சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார்ச்சுனேட்லி ஐ லேர்ன்ட் போத். தமிழ் மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபார்ச்சுனேட்லி ஐ லேர்ன்ட் போத் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. லேர்ன்டு அப்படிங்கிற அந்த வேர்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஃபார்ச்சுனேட்லி ஐ லேர்ன் போத். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஐ ஆம் லேர்னிங் போத். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஐ ஹாவ் லேர்ன்ட் போத். கைண்ட்லி லீவ் ஃப்ரம் ஹியர், இட் இஸ் டைம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்துடைய மீனிங் கண்டுபிடிச்சிட்டு தென் எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இம்பரேட்டிவ் டைப் சென்டென்சஸ், கைண்ட்லி லீவ் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து போங்க. இட் இஸ் டைம், டைம் ஆயிடுச்சு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஒய் ஆர் யூ யூஸிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுடைய தமிழ் மீனிங் கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் கீழே கொடுத்துருக்கிற 4 டென்சஸில் இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் ஆர் யூ யூஸிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்? ஆர் யூ யூஸிங், ஓகே, வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும்னா ஒய் டூ யூ யூஸ்?
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒய் ஹாவ் யூ யூஸ்டு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஒய் டிட் யூ யூஸ். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியம் த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஹேஸ் கம், இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மற்ற டென்சஸில் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேஸ் கம் அப்படின்னு வந்திருக்குல்ல, அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கம்ஸ் அப்படின்னு வரும், COMES. ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் கம்மிங். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கேம். வி ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி பிரின்சிபால். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி பிரின்சிபால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் இருக்குது. வி ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட், இது வந்து பாசிவ் வாய்ஸ். நாங்கள் முதல்வரால் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். டிடன்ட் யூ டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி, இந்த கொஸ்டினுடைய தமிழ் மீனிங் என்ன? தென் இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிடன்ட் யூ டூ யுவர் ஒர்க், டிட் வந்திருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் வந்திருக்கு, அதாவது டூ வந்திருக்கு. டிடன்ட் யூ டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி, நீ உன் வேலையை ஒழுங்காக செய்திருக்கவில்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். The students are writing a test now. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸுடைய மீனிங் கண்டுபிடிங்க. தென் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The students are writing, ஆர் ரைட்டிங். ஸோ வேர்போட ING ஆட் ஆகிருக்கு. மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றனர், அந்த நிகழ்வு இன்னும் முடியல. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா the students write a test. ஓகே, the students write a test. Present perfect tenseல சொல்லணும்னா the students have written a test. Simple past tense the students wrote. The people have not chosen that type of dress. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸோடைய மீனிங், அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The people have not chosen, have வந்திருக்கு, chosen அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னோன்னா த பீப்புள் டு நாட் சூஸ் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணுன்னா த பீப்புள் ஆர் நாட் சூஸிங் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் த பீப்புள் டிட் நாட் சூஸ் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். லாஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ், ஐ வாஸ் அ மெம்பர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஐ வாஸ் அ மெம்பர், நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். ஐ ஆம் அ மெம்பர் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் படிக்கிறப்ப அந்த சென்டென்ஸுடைய மீனிங் தெரிகிறதோட அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடணும். தென் வேறு வேறு டென்சஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணுறப்ப டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா மனப்படமாயிரும். எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.